அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்க்கல. எஸ்கியூஸ் மீ மேடம். இப்போ வந்திருக்கலண்ணே, நேரம் விடலா கால் பண்ணலாம் நீங்கள் வரேன்னு. வேலை முடிஞ்ச பிறகு எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு தான் முன்னாடி வந்தேன். இங்கே வச்சு இப்படி என்ன தர போகிறீங்க? வீட்டுக்கு வந்த பிறகு தர வேண்டியதானே? உனக்கு இல்லை, உனக்கு எதுக்கு தரணும்? அப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? வேலை முடிஞ்சா இருக்கா? கொஞ்சம் இருக்கேண்ணே. எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் இருக்கும். யாரும் சீக்கிரம் போவாங்களா? இல்லை தெரியலையேண்ணே. கார்டு வாங்கிட்டு வந்தேன், கொடுத்துறியா? காடா? என்ன காடு மாமா? பைத்தியம், பால் காய்க்கிறதுக்கு இன்விடேஷன் அடிக்க சொன்னேன். அதை வாங்கிட்டு சரி நீ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் கொண்டு வந்தேன். கொடுத்துறியா? நானா இலையை கூப்பிடணுமா என்ன? வேண்டாமா? விருப்பம் இல்லையா? நான் நீ வேலை பார்க்குறல்ல, சரி கொடுப்போன்னு நினச்சேன். நீ எதுவும் நினைப்பேன்னு தான் நான் கொடுத்துடலான்னு பார்த்தேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா விடு. அப்போ எல்லாத்துக்கும் கொடுக்க விருப்பம் இல்லைன்னா மேடம் மட்டும் கொடுக்கியா? மேடம் தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்கல்ல. மேடம் வந்து சொல்ல தானே செய்வாங்க. மேடம் வந்தாங்கண்ணா அப்புறம் எல்லோரும் நினைப்பாங்க எங்களுக்கெல்லாம் தரலாம், மேடம்க்கு மட்டும் கொடுத்துருக்கேன்னு நினைக்க மாட்டாங்களா? மேடம்க்கு கொடுக்கலன்னா அப்புறம் மேடம் வருத்தப்படுவாங்களா? உங்களோட எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, அதுக்கு தான் சொல்கிறேன். எல்லாத்துக்கும் கொடு, விருப்பம் இருக்கிறவங்க வரட்டும். நான் மட்டுமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்கப்போ நீங்களும் கொடுக்கீங்களா? நான் அடி வேலை பார்க்கேன். சரி கொடுக்க, ஆனால் நீங்களும் நிற்கணும். ரெண்டு சேர்ந்தே கொடுப்போம். சரி கொடுப்போம். ஒர்க் முடிஞ்ச பிறகு கொடுப்போமா? நான் வெயிட் பண்ணுறேன். சரி நீங்கள் மட்டும் தான் வந்தீங்களா? பாப்பலாங்க. பாப்பா தூங்குதா? வீட்டில் இருக்கா? அவ்வளோ தனியாகவே வச்சுருந்தீங்க? தனியாக பிள்ளைய விட்டு வருவேண்ணா, உங்கள் அம்மாவும் இருக்க சொல்லிட்டு வந்திருக்கேன். அம்மாட்ட தான் பேச மாட்டீங்களா? வீட்டு போனீங்களா? வீட்டுக்கெல்லாம் போல, அக்காவுக்கு ஃபோன் அடித்து வர சொல்லி சொன்னேன். அக்கா வர சொன்னேன். அக்கா கொஞ்சம் வேலை இருக்குண்ணா, அதனால சரி அம்மா வர சொல்லுதேன், அம்மா இருக்கட்டும் நான் அதுக்கப்புறம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு 1/2 மணி நேரத்தில். சரி அதுக்கப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதனால அவங்க அம்மா வந்தாவே, அதனால இருக்க சொல்லிட்டு அக்கா வந்துடுவான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். நான் வர கொஞ்சம் லேட்டாகவும் சொல்லிட்டு இருந்தேன். ஏன் லேட்டாகவும் சொன்னீங்க? கொஞ்சம் வெளியே போக முடியும், திங்ஸ் வாங்கிட்டு போகணும். என்ன வாங்க போறியா? வேலையை முடி, அப்புறம் எல்லாத்துக்கும் கார்டு கொடுத்துட்டு வெளியே போய் பேசிக்கலாம். சரி இங்கே இருக்க போகிறீங்களா இல்லை கார் போகிறீங்களா? சொல்லு, கார் போட்டா முடிஞ்சவொடனே கூப்பிட்றியா? வேண்டாம். சரி பைத்தியம், வேலையை பாரு, நான் உட்காந்துருக்கேன். நீங்கள் வெளியே வந்து சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ அப்படி தான் சொல்லிட்டு இருக்கேன். வேற யாரும் கேட்கல, அவன்கிட்ட தானே தனியாக சொல்லுதேன், அப்புறம் என்ன கோமா? சரி ஆப்போசிட்டில் உட்காருங்க, கால் பண்ணுங்கள். பத்தியா சேட்டை பண்ணுறத பற்றியா? அப்போ நான் கார் போகிறேன், நீ வேலையை முடி. இப்போ எதுக்கு இப்போவே வந்தீங்க? இப்போ வெளியே இருந்திருக்க வேண்டியதானே? ஃபோன் பண்ணி கேட்டிருக்க வேண்டியதானே? ஃபோன் பண்ணி கேட்டோடனே இந்த பதில் சொல்லிடுவேல, உள்ளே வாங்கன்னு சொல்ல போகிறேன். அப்புறம் என்னங்க சீக்கிரம் வேலையை முடியுமா? போவோம். சரி லீவ் கேட்டே எப்படி? இங்கே இல்லை மாமா. நல்லா நொல்ல மாமான்னு சொல்லிட்டு இருக்கேன். சொல்லி தாண்டி விட்டேன், கேட்டுக்கலாம்ல காலையில், இல்லை மதியானம் மட்டும் கேட்டுக்கலாம்லாம். மறந்துட்டேன். அப்போ உனக்கு அங்கே வரணும்னு என்ன இல்லை அப்படி தானே? அதான் மறந்துட்டேங்க, இல்லைன்னா தான் அதே நினைப்பு இருப்பியே. சரி கோவப்படாதீங்க. பாதுகாப்பு சேர்த்து அதுக்கடுத்து 15 நாள் சேர்ந்து கேளு, புரியுதா? திறந்தாப்பா தொடர்ந்து எப்படி தருவார்? இது சொல்லி வை, என்னைக்கு தருவாருன்னு கேளு. சரியா? பால் காய்ச்சிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தந்தாலும் ஓகே தான். ஓகேவா? கேட்டு பாரு. சரி கேட்க ரீசன் அதே சொல்லிடுறப்பா. ஆமாம் அது சொல்லு, அதுக்கப்புறம் என்ன சொல்லுதான்னு சொல்லு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரி நீ முதல்ல கேளு. சரியா? இப்போ போய் கேட்டு வா, அதுக்கப்புறம் கார்டு கொடுப்போம். 2 டைமா? முதல்ல போய் 15 நாள் எனக்கு தொடர்ந்து லீவ் வேணும்னு கேளுடி. இப்படி போகிறேன்னு ரீசன் சொல்லி கேளு, அவன் என்ன சொல்லுதான்னு சொல்லு, அதுக்கப்புறம் கார்டு கொடுத்துக்கலாம். புரியுதா? நானும் வர கார்டு கொடுக்க. சரி வெயிட் பண்ணுங்க, நான் பேசிட்டு வரேன். சரி போ. சரி நீ பேசிட்டு வந்துட்டு நான் காரில் வெயிட் பண்ணுறேன். சரியா? நீ பேசிட்டு சொல்லு, அதுக்கப்புறம் வரேன். புரியுதா? டென்ஷன் ஆகாத. சரியா? சொன்னதை மட்டும் அப்படியே சொல்லு. சரி. ஏய்கடி வரலையாங்க? மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு போகிறேன். இல்லை மாமாக்கு கேட்க தான் யோசிக்கிறேன். இதுக்கெல்லாம் போட்டு ஏன் டென்ஷன் ஆகுது? ஓ என்னாச்சு நந்தினி? சார் உங்களை பார்க்கலாம் தான் ரூமுக்கு வந்தேன், நீங்களே வந்துட்டீங்க. கேட்கவா சார்? கேளு. என்ன சார் எனக்கு ஒரு 2 வீக்ஸ் லீவ் வேணும். தொடர்ந்தா? ஏன் திடீர்னு? சார் அது வந்து என்னாச்சு, எதுவும் உடம்புக்கு முடியலையா? சார் மாமாவுக்கு அடிபட்டு இருந்துச்சுல, அது நான் வேறு அந்த டைம் பார்க்க முடியல உங்களை. அதான் இப்போ வேலைக்கு போயிருந்தாங்க, அங்கே ஹாஸ்பிட்டல் செக் பண்ணாங்க, அது ஏற்கனவே கம்பி வச்சுருக்குல, அதான் மறுபடியும் எடுக்குமா என்னன்னு பார்த்துட்டு அது எடுக்கணுன்னா கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும் அங்கே பார்த்துக்கிறதுக்கு, அதுக்கு தான். ஏன் ஆக்சிடென்ட் ஆகும்போது கூட நீ பார்க்கல, அவங்க வீட்டில் தானே பார்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னேன். ஏன் இங்கே என்னாச்சு, இங்கே பார்க்கலையா? சார் மாமா ஏற்கனவே 2 months லீவ் எடுத்துட்டாங்களா, மறுபடியும் லீவ் தொடர்ந்து போட முடியாது. அத்தைகிட்ட போய் பேச மாட்டாங்க, அதனால் அத்தை அங்கே போய் பார்க்க மாட்டாங்க. அப்புறம் அக்காவும் போக முடியாது சார், அதுக்கு தான் நான் தான் போய் பார்க்கணும். அதான் லீவ் கேட்கலான்ட்டு கேட்டேன். இது எமர்ஜென்சியாக இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ண முடியாதுல்ல, அதுக்காக தான் இங்கே இருந்து நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டேன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்னு யோசிக்காங்க. என் ஹஸ்பண்ட்டை பேசுவாங்கன்னு சொன்னேன். உன் மாமியார் அன்றைக்கி வந்து பேசிட்டு போனாங்கல்ல, இப்போ என்னாச்சு?
வேலை போய்ட்டு மறுபடியும் என்னை பார்க்க வந்ததா மாமா அப்போ எங்கள் கூட தான் இருக்குது. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் மாமாட்ட ரொம்ப சண்டை போட்டாங்களா, சத்தம் போட்டாங்க. அதனால் மாமா பேச மாட்டேன்னு இருக்குது. மறுபடியும் எதுவும் ப்ராப்ளமா? அது மாமாக்கு இன்னும் கால் வலிக்க தான் செய்யுது. அதான் பாவி இன்னொரு அண்ணா ஒய்ஃப்லாம் இருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்களாம் பார்க்க மாட்டாங்களா? அங்கே மைனி மட்டும் தான் இருக்காவ, தம்பி பார்க்கணும்ல, அதுக்கு தான். பவி இங்கே தான் இருக்கா, குழந்தை பிறந்திருக்கு, இங்கே தான் இருக்கா, இன்னும் போகலை. எத்தனை நாள் கேட்ட? 2 வீக்ஸ் இல்லைனா 20 நாள் வேணும் சார். 20 நாள் கஷ்டம்தான். ஒரு 1 வீக்னா பரவாயில்ல, நீ 2 வீக்ஸ் மேலே கேட்கிய. ஃபார்மில் மெயின் ரீசன் எழுதி கொடுத்துரு சரியா? ப்ரூஃப் எதுவும் இருந்தால் அட்டாச் பண்ணி கொடுத்துரு. ஓகே சார். எப்போத்துலேருந்து லீவ் வேணும் சார்? இன்னும் 2 நாள் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து தொடர்ந்து எடுத்துக்கலாமா? ஃபங்க்ஷன் முடிஞ்ச மறுநாள் கிளம்புறியா நீ? இல்லை சார், அது ஒன்றும் சொல்லலாமான்னு. நீங்கள் லீவ் பெர்மிஷன் கொடுத்தப்பறம் தான் டிக்கெட் போடணும்னு சொல்லியிருக்கு. சரி, மார்னிங் வந்து நீ ஃபார்ம் கொடுத்துரு சரியா? நீ என்னைக்கு எடுத்துக்கிறியா அன்னையிலேருந்து டேட் போட்டுரு சரியா? சார் அதுக்கு மட்டும் 2 நாள் எங்களுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, எனக்கு 1 நாள் லீவ் கிடைக்குமா? என்ன ஃபங்க்ஷன்? சார் மாமா ஃப்ரெண்டு இங்கே வீடு கட்டியிருக்காங்க, அவங்களுக்கு வர டைம் இல்லை போல், அதனால் பால் காய்க்கணும். அதுக்கு தான் மாமா லீவ் எடுத்துக்கிட்ட சொல்லிச்சு. சரி, அப்போ லீவ் எடுத்துக்கோ. எடுத்து ஒரு 2 மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் லாங் லீவ் எடுத்துக்கோ சரியா? அதுக்கப்புறம் லீவ் அப்ளை பண்ணும்போது எமர்ஜென்சியாக போடு. ஏன்னா இப்போவும் லீவ் எடுத்துட்டு மறுபடியும் 2 3 நாள்லேயே போடுறல, அதனால் அப்படி போட்டு கொடு சரியா? எத்தனை நாள்? நான் நாளைக்கு பார்த்து சொல்கிறேன்னு. ஆடிட் வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்க, அது என்ன ஏதுன்னு நாளைக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லவா? அப்படி சீக்கிரம் வரதா இருந்தால் அது முடிஞ்ச பிறகு தான் நீ போக முடியும், இல்லைன்னா போயிட்டு வா ஓகேவா? நான் நாளைக்கு சொல்கிறேன். ஓகே சார். இப்போ அவசரமாக போகணுமா, இல்லை நீ ஆடிட் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் மந்த் போறியா? மாமாவுக்கு வலிக்குன்னு சொல்லி இப்போ கூப்பிடுது பார்க்குறதுக்கு, அதுக்கு தான். சரி, ஓகே, நான் நாளைக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் காலைல. சரி, போயிட்டு வா சரியா? ஓகே சார், தேங்க்யூ. சரி, ஓகே, நான் கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே கிளம்புறேன் சரியா? சார் வெளியே கிளம்புறீங்களா? ரிட்டர்ன் வருவீங்களா? இல்லை, என்ன சார் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா சார்? சரி சொல்லு. என்ன சார்? நான் சொல்கிறதுக்கு இல்லை, கொஞ்சம் சார் ஒரு கால் பண்ணி. சரி, ஓகே, கால் பண்ணு. ஹலோ மாமா. சொல்லுமா, வேலை முடிஞ்சா? மேனேஜர் வெளியே கிளம்புறாங்க, வாங்களேன் கொடுத்துருங்க. சரிம்மா, நான் வரேன். நன்றி. ஒரு விஷயம், ஆனால் நீ உன் ஹஸ்பண்டை பேச மாட்டேன்னு தானே சொன்னேன்? உன் ஹஸ்பண்ட் உன்னை பார்க்க வந்திருக்காங்களா என்ன? இங்கே இருக்காங்க? ஆமாம், அவங்க அப்படி ஆனது கோவத்தில் பேச மாட்டேன்னு சொன்னாங்க, என்னை பார்க்க வர வேணாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதனால் நான் பேச மாட்டேன். இப்போ எப்படி பேசுனேன்? கால் சரின்னு வேலைக்கு போனாங்கல்ல, அப்போ என்னை வந்து பார்த்து பேசி தான் பண்ணாங்க, வான்னு கூப்பிட்டாங்க. நான் கோவத்தில் திட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வருத்தப்பட்டாங்க. நான் அப்புறம் கால் பண்ணேன், பார்க்க வாங்கன்னு சொன்னேன், அதில் வந்துட்டாங்க. கார்டு எடுத்துகிட்டு வரலையா? கொடுக்க வேண்டியதானே, என் கையில் தரீங்க. நீ தானே இங்கே வேலை பார்க்க, நீ தான் கொடுக்கணும், அதுதான் மரியாதையாக இருக்கும். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எனக்கு என்ன கொஸ்டின் இருக்கும்போது? புரியுது. அப்படியா? சரி. இல்லை, நீ டைம் ஆகுது. ஓ சாரி சார். மாமா கொடுக்க வேண்டியதானே, கொடு. சரி, இந்தாங்க இன்விடேஷன். நான் சொன்னேன்ல பால் காய்க்க போகிறோன்னு, கண்டிப்பாக வந்துடுங்க சார் பால் காய்ப்புக்கு. ஆமாம், நீங்களும் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக வந்துருங்கண்ணே, கண்டிப்பாக நான் உங்களை எதிர்பார்ப்பேன், ஓகேவா? சார் மாமாவே சொல்கிறாங்க, வந்துடுங்க சார். வரேன் நன்றி. வீடு எங்கே இருக்குது? இங்கே எங்கள் ஊர் தான் சார், கொஞ்சம் லாஸ்ட்டில் கட்டியிருக்கோம். நீங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்களா? எங்கள் மாமா வீட்டில் என்ன தான் சார் துறை. சார் நீங்கள் ஊருக்குள்ளே வரும்போது கால் பண்ணுங்கள், நாங்கள் வந்து கூப்பிட்டுப்போம். ஓகே. எல்லாத்துக்கும் கொடுக்குறியா இல்லையா? எல்லோரையும் இன்வைட் பண்ணுவேன் சார், கார்டு கொடுக்கணும். மாமா டைம் முடிஞ்சதும் ஒர்க் முடிஞ்சதும் சொல்லி வரேன்னாங்க, வெயிட் பண்ணாங்க வெளியே. நீங்கள் வெளியில் கிளம்புறீங்களா சார், அதான் அவங்களுக்கு கொடுக்கலான்னு. எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் சார். ஓகே நந்தினி, பட் ஒர்க்கிங் டேஸில் எப்படி எல்லோரும் வர முடியும்? சரி, ஈவினிங் வரலாம், தப்பாக எடுத்துக்காதுண்ணே. ஓகே சார். சரி, ஓகே, நான் கிளம்புறேண்ணே. ஓகே சார். மேனேஜர் போயிட்டாரு, ஏன் அங்கே பார்த்துட்ருக்கீங்க? சும்மா தான். உங்கள் மேனேஜரே போயிட்டாரு, வேலையை முடிச்சுட்டு பார்ப்போம். நீங்கள் ஏன் மாமா இப்படி இருக்கீங்க? ஏன் இப்படி கேட்க? ஒன்று வீட்டிலே இருக்கணும், இல்லை வேலை பார்க்குற இடத்துக்கு வந்துடுறீங்க என்ன? சரி, சீக்கிரம் வாடி, ட்ரெஸ் எடுக்கணும் நேரத்துக்கும். சரி வரேன், ஒரு 10 நிமிஷம் முடிச்சுட்டு வரேன். மேடம் கிளம்பியாச்சா? ஆமாம் சார், கிளம்பியாச்சு. நீங்கள் கிளம்பலையா? கிளம்பணும் மேடம், கிளம்பணும். உங்கள் ஃப்ரெண்டை காணும்? பின்னாடி நிற்கல சார், கவனிக்கலையா? ஆமாம், என்ன நிற்காங்க, கிளம்பலையா? மேம்க்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்களோ, பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் போல, அவங்க ஊராக இருப்பான், அதான் பேசிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நந்தினி, ஊருக்கு அப்புறம் இங்கே தானே இருக்கீங்க, வீட்டுக்கு தானே போகிறோம், அப்புறம் என்ன? மேடம் வந்துட்டாங்க, கூப்பிட்டது கேட்டுச்சா? கேட்டது. வேலையை முடிக்கல. அழகாக முடிச்சுட்டே வந்திருப்பேன். நான் உன்னை போக வேண்டாம்னு சொன்னேன். இப்போ சார்ட்ட போய் கேட்க சொன்னீங்களா? சாரே வந்துட்டாங்க, அதான் எஞ்சி கேட்டேன், சார் வெளியே வரேன்ட்டாங்க. அப்புறம் என்ன செய்ய, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு சார் கொடுக்கலன்னா காலைல தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்கல்ல. சார் வருத்தப்படுவாங்கன்னு உனக்கு வருத்தமாக இருக்கா? ஏகிப்பட்ட டென்ஷன் ஆகுதுங்க. நந்தினி மேடம் கிளம்பி வந்துட்டிங்களா? நான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணலையா?
இப்போ இவ்வளோ தூரம் என்ன பண்ண? யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க? சாரை பார்க்கலான்னு போனேன், சார் வந்தாங்க. சார்கிட்ட இவ்வளோ தூரம் பேசினேன், டைம் ஆயிடுச்சு. இப்போ இவங்க வேறு வந்தாங்களா, அந்தால இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறீங்களா? இல்லை நீங்கள் நேரம் ஆகிட்டுனா கிளம்புங்க, நான் பின்னாடி வரேன் க்ளோஸ் பண்ணிட்டு. சார் தான் போயிட்டாங்கல்ல, இன்னும் ஏன் க்ளோஸ் பண்ணாமல் இருக்க? அது யார் உங்கள் ஊரா? க்ளோஸ் பண்ணிட்டு பேசியிருக்கலாம்ல. கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்ல வேண்டியதானே? வெயிட் பண்ண மாட்டாங்களா? அவசரமா என்ன? யார் அது? யார் மேடம் அது? தெரியல, அவனுக்கு தெரிஞ்சவங்களா இருக்கும். தம்பி இருந்தாலாட்டும் விட்டுட்டு போவேன், சரி வந்து தானே கூப்பிட்டு போவேன் அப்படின்னு. தம்பி ஊருக்கு போயிட்டோம்னா வா, சீக்கிரம் முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணுறேன், பொண்ணா போவேன். மேம் அவசரம், மேமே விட்டுட்டு போமா. போவோமே. காரில் தானே வந்திருக்கீங்க? ஆமாம். எப்போ முடிச்சுட்டு வர போகிறேன்? ஒரு 5 நிமிஷம் மாமா. பாப்பா வீட்டில் விட்டு வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கா? நம்ம நேராக இப்போ வீட்டுக்கு போகல, ட்ரெஸ் எடுத்துகிட்டு தான் போகிறோம். நேரம் ஆகும், நீ சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போங்க. இங்கேயே டைட் பண்ணால் கால் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல. அதுதான் முன்னாடியே வந்தேன். சொல்லிட்டு வந்திருக்க வேண்டியதானே. சரிம்மா போ. நந்தினி யார்கிட்ட தான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன்? தம்பி தெரிஞ்ச கோவப்பட போகிறான். நன்றி மேம், நீங்கள் யார்ட்டும் பேச மாட்டீங்களா? யார் உங்கள் ரிலேட்டிவா? ஆமாம் சார், ரொம்ப முக்கியமானவங்க எனக்கு. சார் நீங்கள் ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டே இருக்கீங்களா பார்க்கலான்ட்டு. இன்னைக்கு பாருங்கள். யாருடி? யார் மேம்? நந்தினி, இந்த ஜென்ஸ் யாரு? தம்பி தெரிஞ்ச கோவப்படுவான்ல? பயப்படாதீங்க மேம், தம்பிலாம் கோவப்பட மாட்டாங்க. 24 மணி நேரம் நான் இவங்க கூட பேசிகிட்டே இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேலைக்கு வராமல் இருந்து பேசுகிறேன்னு சொன்னால் கூட சரின்னு சொல்லுவாங்க. மேம் நீங்கள் பொதுவாக ஜென்ஸ்ட்டு அதிகமாக பேச மாட்டீங்க, வேலை பக்கம் எங்கள் கூட அதிகமாக பேச மாட்டீங்க. இங்கே சரி, இவங்ககிட்ட பேசாட்டியும் கோவதாப்படுவாங்க, பேசிகிட்டே இருக்கணும். நந்தினி என்ன? என்னன்னு கேளுங்க மேம், வேலையை பார்க்காம பேசிட்டு இருக்க பாருங்க. தம்பி நீயா? ஊருக்கு போயிடுவேன் தானே சொன்னா சண்டே? இது உலக அதிசயமா? வந்தால் தான் போக மாட்டாங்களே. ஒன்று நான் ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பணும், அப்படி இல்லைன்னா ஃபாஸ்ட்டாக ஃபோன் வந்தால் தான் கிளம்புவாங்க. மேடம் இது யார்? சரி, நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்களா என் ஹஸ்பண்டை பார்க்கலன்னு? இதுதான் என் மாமா. ஹஸ்பண்ட் தான் பார்க்கணும்னு சொன்னேன், ஆனால் மாமான்னு சொல்கிறீங்க. என் ஹஸ்பண்ட் தான் மாமான்னு சொல்லுவேன். இல்லை என் மாமா தான் என் ஹஸ்பண்ட். என்ன மேடம் இது ஃபஸ்ட் எனக்கு மாமா தான், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணாங்க. அதுதானே ஹஸ்பண்டு. அம்மா என்ன மாமா பார்த்துட்டே இருக்கீங்க, பேசுங்க. ஹலோ சார். ஹலோ மேம், சுதாகர் என் பேர் தர. சரி பேசிகிட்டு இருங்க, நான் இதை இப்போ முடிச்சுட்டு வரேன். 10 நிமிஷம் டைம் தருவேன், சீக்கிரம் முடிச்சுட்டு வரலையோ அவ்வளோதான். சரி. தம்பி நீ சண்டே ஊருக்கு போயிடுவேன்னு சொன்னா? உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கேளுங்க, நானாக போக மாட்டேங்க. என்கிட்ட சண்டே நைட்டு கிளம்பியிருந்தா சொன்னா? சார் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு சொன்னாங்கல்ல, பார்க்க வரலான்னு தான் பார்த்தோம். ஆனால் மேடம் மேலே எதுவும் தப்பாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால தான் கேட்டேன் மேடம்கிட்ட. மேடம் வேண்டாம் இருக்கட்டும் பரவாயில்லன்ட்டாங்க. இப்போ எப்படி இருக்குது? அப்புறம் ஃபேமிலி இஷ்யூ வேறு, இங்கே வந்து வேறு மேடம் ரொம்ப சத்தம் போட்டாங்க. அப்புறம் நாங்களும் நேரம் வந்தால் கூட வந்து பிரச்சனை ஏறக்கூடாதுல்ல சார், அதான் வரல. நான் எதுவும் நினைக்கல, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஓகேவா? நான் நல்லா இருக்கேன். இப்போ தம்பி அப்போ இன்னைக்கே கிளம்புறேன்? இன்னைக்கு கிளம்புறதா இருந்தால் தான் நேற்றே கிளம்பியிருப்பேன்னா. சரியான குளத்தில் இருக்கா என் மேலே, நேற்றே கிளம்பி போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். நன்றி மேடம், அவங்க மேலேயா சார்? அவங்க ரொம்ப சாஃப்டாக பேசுவாங்களே சார், கோவப்படவே மாட்டாங்க சார். நீங்களே ஏமாந்துட்டீங்களா? நானும் அப்படி நம்பி தான் சார் ஏமாந்துட்டேன். ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னா மூஞ்சி தூக்கி வச்சிருவோம் உடனே. என்னாச்சு, கோவமாக இருக்கலாம்? புதுசில் ஒன்றும் இல்லை, ஆக்சிடென்ட் ஆனோன்னா அவள் என் கூட இல்லைல்ல, நான் இங்கே வந்து இருக்கல அவள் கூட. அவளால் என்னை கவனிச்சிக்க முடியல, பார்க்க விடல, அதான் கோவத்தில் இருக்கா. மேடம் பேச மாட்டேன்னு சொன்னாங்களே. தம்பிகிட்ட பேசாமல் இருக்க மாட்டா சார். என் மேலே கோவமே இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் தான் எங்களை தன்னால் பேசுவாள். இப்போ கொஞ்சம் அதிகமாகிட்டு, அவ்வளோதான். நான் பேச ஆரம்பிச்சிட்டேன்னா தன்னால் 2 நிமிஷத்தில் என்கிட்ட வந்துடுவாள். சார் நீங்கள் மும்பையில் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க? சார் வேறு எதுவும் சொன்னாலும் என்ன சார்? நீங்கள் ஒர்க் பண்ணுறது நாங்கள் சந்தேகப்படலை, ஆனால் நீங்கள் மேனேஜர்னு சொன்னாங்களா, அதுவும் உங்களுக்கு சீனியர் ஏஜ் கிடையாது, அதுதான் கொஞ்சம் டவுட்டு கேட்டேன். நீங்கள் சொல்கிறது ஓகே தான், சீனியரிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து போட்டிருப்பாங்க. அதுக்கு புதுசாக ஜாயின் பண்ணோம்ல, அதனால் கொஞ்சம் ஒர்க் ஓவர் இருந்ததுல, அதனால் பாஸு சரி வேலை கரெக்டாக நடக்குது அப்படிங்கிறதுனால நம்மளை போட்டாங்க. சரியாக எனக்கு தெரியல, ஆனால் சாருக்கு என்ன ரீசனுக்காக எங்களை போட்டாங்கன்னு எனக்கு தெரியும். உனக்கு என்ன தெரியும்? சார் மாமா சொல்கிறதுக்கு முன்னாடியே வேலையை முடிச்சு கொடுத்துரும், அதனால் பாஸ்க்கு இந்த சேலை ரொம்ப பிடிக்கும், அதனால் ப்ரமோட் பண்ணாங்க. மாமா பண்ண ப்ராஜெக்ட்டு சார் எதிர்பார்க்காத அளவுக்கு இருந்ததான், அதனால் மாமாவை ரொம்ப பிடிக்கும், அண்ணனையும் பிடிக்கும், அதனால் பாஸ் இவங்களாம் மேனேஜர் ஆக்கிட்டாங்க. இவங்க முன்னாடி எப்போவுமே ஒரே டீமு, அதனால் பாஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இவங்கள. இந்த நியூஸ்லாம் எப்போ கலெக்ட் பண்ணீங்க? யார் சொன்னது? அதெல்லாம் தெரியும். அப்படியா மேடம்? அம்மாவுக்கு அடிபட்டுருக்கும்போது சார் வந்தாங்கன்னா அப்போ சார் இதெல்லாம் சொன்னாங்க இவங்கள பற்றி, இவங்க ஒர்க்கை பற்றி, அதனால் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். ஓகே ஓகே. சரி உங்கள் ஒர்க் எப்படி போகுது? போகுதுல்ல சார், நல்லா போகுது. வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. மாமா சாருக்கு மேரேஜ் ஆகல, பொண்ணு பார்த்துட்ருக்காங்களா, இவங்க கல்யாணம் பண்ணி வைப்போமா? நீங்கள் பேசுங்களேன்.
நந்தினி என்ன பேசிகிட்டு இருக்க நந்தினி நீ? உண்மையை தான் சொல்கிறேன். சாருக்கு இங்கே யாரையும் நம்ப முடியலையா, அதனால் அது பொண்ணு பார்க்க போனால் வேற யாராச்சும் லவ் பண்ணி கடைசி நேரத்தில் ஓடி போயிடுறாங்களாம். அதனால் சாருக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. இவன் கல்யாணம் பண்ணி வைக்குமா? வேறு ஸ்டேட் பொண்ணு தானே. சார் உங்களுக்கு ஓகே தானே? மகாராஷ்டிரா பொண்ணு. சார் கூட தான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? உங்களுக்கு ஓகே தானே சார்? அப்படின்னா சொல்லுங்கள், மாமா விட்டு பேச சொல்லுது. நம்ம ஸ்டேட் பொண்ணுங்களே நம்ப முடியாது. உங்களுக்கு யாரும் என்னன்னே தெரியாது. சம்மதிப்பாங்களா முதல்ல? மாமா தானே கேட்பானல்ல, அப்போ உங்களுக்கு ஓகே தான். மாமா பேசிட்டு நல்லா சொல்கிறேன். நீ என்னடி வேலை பார்க்க வந்த? என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? கிண்டல் பண்ணாதீங்க. முடியுமா முடியாதா? கல்யாணம் பண்ணி வைக்குமா? நீ இப்போ என்ன சொன்ன? நம்ம பொண்ணுங்களே நம்ப முடியலன்ட்டு அவள் என்ன லவ் பண்ணிட்டு இருக்கா? வேற யாராவது லவ் பண்ணால் கூட தெரியாதுன்னு சொல்லிடலாம். இனி தாண்டி லவ் பண்ணிட்டு இருக்கா. உனக்கு தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாரும் தெரியும். அவளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நாளைக்கு உங்கள் சாருக்கு தெரிந்தால் அடுத்து விட மாட்டாங்களா? மென்டல். ஆமாம் சார், நம்மளை தப்பாக நினைப்பாங்க. ரேஸ்மா அவளும் என்ன தாண்டி லவ் பண்ணிட்டு இருக்கா? நான் என்ன சொல்ல வரேன்னா, இனியும் தான் லவ் பண்ணுறாங்க. சார் கல்யாணம் முடிச்சு கொடுக்க சொல்கிறேன். நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அம்மா வேற அதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன என்னடி இப்போ அதில் காணும்? நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்? நீங்கள் என்னையும் லவ் பண்ணுறாருங்க. நான் கல்யாணம் பண்ணக்கூடாதான். ஆனால் மற்ற பிள்ளைங்க மேலே நம்பிக்கை இல்லையா? அவளுக்கு வேறு ஒருத்தனை லவ் பண்ணணும்னு தெரிஞ்சு நம்மளே கல்யாணம் பண்ணிக்குவா. இதாச்சும் யோசித்தான் பேசுறியா பைத்தியகாரி? நீங்கள் நான் உங்களை லவ் பண்ணுறது தெரிஞ்சு தானே வேறு கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொன்னீங்க. அதேமாதிரி அவங்களும் கல்யாணம் பண்ணி வச்சா சரி வந்துடுவாங்க. ஒரு ரூட்டை கிளியர் பண்ணுறேன். முடியுமா முடியாதா? பேசுவீங்களா இல்லையா? பேங்க் எதுக்கு வந்து அந்த வேலையை மட்டும் பாருன்னா வா. உனக்கு பொண்ணு பார்க்க சொன்னாரா இல்லை கேட்க? நம்மளால ஏன்டது ஹெல்ப் பண்ணுவோம். அந்த ஹெல்ப்பை எனக்கு பண்ணேன். என்னையே கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் பண்ணுதேன்னா நீ விட மாட்டேங்க. நான் தான் சொன்னேனே, போய் பண்ண வேண்டியதானே. போங்க. போகணுமா வேண்டாமாடி? போகாம வாங்க சார். தப்பாக எடுத்துக்காங்க, கிண்டல் பண்ணேன். கிளம்பட்டுமா சார்? வேலை இருக்குது. ஓகே மேடம், ஓகே கிளம்புங்க மேடம் வாங்க, உங்களை பஸ் ஸ்டாண்டில் விட்டு அப்படி நாங்கள் போகிறோம். இல்லை நீ கிளம்பு, தம்பி வந்துட்டல, நான் போய்க்கிறேன். வாங்க மேடம், வாங்க இறக்கி விட்டு போகிறோம். எங்களுக்கு இங்கே பஜாரில் தான் வேலை இருக்குது. ஆமாம் வாங்க. ஆமாம், கார்டு கொடுத்தீங்களா 2 பேர்த்துக்கும்? இல்லைடி, நீ முடிச்சுட்டு வருவேன்னு வெயிட் பண்ணேன், கொடுத்துருவேன். சார் நாங்கள் 2 நாள் கழித்து எங்கள் வீட்டில் பால் கப் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். புது வீடு கட்டியிருக்கோம். மாமாவோட ஃப்ரெண்டுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வரணும் சார். ஓ அப்படியா? உங்கள் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டுக்கா? சரி சரி மேடம், நாங்கள் உங்களுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுவாங்கண்ணே. யாருக்கு? மனோக்கா பாலாக்கா? இல்லை, இது வேறு ஃப்ரெண்டு. அவங்களாம் நாங்களாம் ஒரே வீடு தானே. இன்னொரு ஃப்ரெண்டு இங்கே வீடு கட்டலான்னு சொன்னாங்களாம், அதனால் கட்டியிருக்கோம். அது எனக்கு யாருன்னு தெரில, மாமா தான் சொல்லிச்சு. அவங்களால வர முடியாது, இங்கே தெரியாதுல்ல எதுவுமே. அதனால் மாமா தான் பார்த்து எல்லாமே பண்ணிச்சு. பால் காய்க்க சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் வந்துடுங்க மேம். எல்லோரும் கூப்பிட்டு வந்தாங்க வீட்டில். சரி, நீங்களும் ஃபேமிலியோடு கண்டிப்பாக வந்துடுங்க. ஓகே மேம், வரோம். ஆனால் எல்லோரும் வருவாங்கன்னு தெரியல, ஆனால் நான் கண்டிப்பாக வரேன். மேனேஜர் கொடுத்தியா? ஆமாம், சார்கிட்ட கொடுத்துட்டேன் அப்போதே. சார் வரேன்னு இது சொன்னாங்களா மேடம்? ஆமாம், சார் வரேன்னு சொன்னாங்க. ஒர்க்கிங் டேங்கிறனால ஈவினிங் வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓ அப்படியா? சரிங்க மேடம், நாங்களும் ஈவினிங் வரோம். ஓகேவா? ஓகே சார். 2 பேரும் வந்துருங்கண்ணா. ஓகே சார், ஓகே. சரி மேடம், போமா, நேரம் ஆயிடுச்சு. பாப்பாவை வீட்டில் விட்டு வந்திருக்கேன். அப்புறம் அழுதுருவா. இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, முடிச்சுட்டு தான் போகணும். ரொம்ப லேட் ஆகிட்டுனா அப்புறம் ரொம்ப அழுவா. சரி தம்பி, போ. சரி வரோம் சார். ஓகே மேம். சரி சார், பார்ப்போண்ணே. சரி, நாளைக்கு பார்ப்போம். ஓகே மேம். ஓகே சார், போயிட்டோம். எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு எப்படி? அதான் இருக்குது டேபிளில். வாங்க எடுத்துகிட்டு போங்க. சரி வா. ட்ரெஸ் யாருக்கு எடுக்க போகிறான்? எல்லா இடத்தும் எடுக்கணும். ட்ரெஸ் இருக்கலாம், வேண்டாம் உனக்கு? எல்லா இடத்துக்கும் நீங்கள் நீ தான் புதுசாக வச்சுருக்கல, அப்புறம் என்ன அதை கொடுத்துக்கிற வேண்டியதானே? அப்படியே என்னையே கூப்பிட்டுருந்தீங்க. தனியாக வந்த மாதிரி இருக்கலாம், அதனால தான் உனக்கு கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் தனியாக வந்தாலும் சண்டைக்கு தான் வருவேன். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சேலை எல்லாத்துக்கும் எடுத்துருவோம், சரியா? அப்புறம் குட்டிஸ்க்கு எடுத்துருவோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு தானே கடைசி எடுத்துக்கலாம். செலக்ட் பண்ணுறியா? எனக்கே நீங்கள் தான் செலக்ட் பண்ணுவீங்க, எடுத்துகிட்டு வரீங்க. நீங்களே எடுக்க வேண்டியதானே? அது உனக்குடி, இப்போ எல்லா இடத்துக்கும் எடுக்கணும். ஏன் நீங்கள் எடுத்துகிட்டு வரலையா எல்லா இடத்துக்கும்? சரி வா. வாங்க சார், என்ன பார்க்கணும்? சாரி தான் பார்க்கணும். பார்க்கலாம் சார். யாருக்கு சார்? என் ஒய்ஃபுக்கு தான், இவங்களுக்கு தான். ஓகே சார், பார்க்கலாம். என்ன கலெக்ஷன் வேணும், இல்லை எவ்வளோ ரேட்டுக்கு வேணும்னு சொல்லுங்கள், பார்க்கலாம். என்ன ட்ரெஸ் வேண்டாம் வச்சிருக்கல, அதை கொடுத்துக்கோ. நீங்கள் இப்போ எனக்கு சொல்கிறீங்க? ஃபங்க்ஷன் கேளே நீ தாண்டி, என் முன்னாடி போகதான் மீதி, புரியுதா? எவ்வளோ ட்ரெஸ் நீ கொடுக்காம புதுசாக வச்சுருந்தாலும் இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு தான் கொடுக்கணும், ஓகேவா? இப்போ எனக்கு அடுப்பேற்றுறீங்க. சரி பாரு, ஏதாச்சும் புது மாடல் நீ பார்த்து வச்சுருக்கியா? சொல்லி எடுத்துருவாங்க. நீங்கள் சொல்லியிருந்தா நான் எடுத்து வச்சுருப்பேன், சொல்லலைல்ல. என் வீட்டுக்கு பால் காய்க்கப்படுன்னு தெரியும்ல, அப்போ நீங்கள் பார்த்துட்டு என்கிட்ட கேட்டுருக்கலாமே எடுத்தாங்கன்னு. நான் இருக்கிறத ஒருத்துக்கலாம்னு நினச்சேன். நீங்கள் இப்படி ட்ரெஸ் எடுத்து தருவீங்கன்னு எதிர்பார்க்கல. மேடம், என்ன மாதிரி வேணும், எவ்வளோ ரேட்டுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்காமட்டேன். அம்மா கேட்குறாங்கல்ல, எடுங்க.
நீங்களே செலக்ட் பண்ணி கொடுங்க, எது எடுத்து கொடுத்தாலும் ஓகே தான். சரி உனக்கு எவ்வளோக்கு வேணாம் சொல்லு. ரொம்ப பைசாக்கெலாம் எடுக்காதீங்க, சிம்பிளாகவே எடுங்க, ரொம்ப ரேட்லாம் வேண்டாம். நியூ கலெக்ஷன் இருந்தால் எடுத்து காட்டுங்க, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளோ ரேட்டுக்குள்ளேன்னு சொன்னீங்கன்னா நான் எடுத்துக்காட்ட ஈஸியாக இருக்கும். ஒரு 5000 காட்டுங்களேன். ஒரே மாடலில் 5 கலரில் இருக்கணும். சரி ஓகே சார், நீங்கள் மாடல் செலக்ட் பண்ணுங்கள், நான் கலர் அதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் சார். ஓகே மேம். சார் இது இப்போ புதுசாக வந்த கலெக்ஷன் தான், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இந்த பாரு, உனக்கு இதில் எந்த கலர் பிடிச்சிருக்கு? எனக்கு இதனால ஓகே, நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க, நான் கொடுத்துக்கிறேன். ஆனால் சேலை எவ்வளோன்னு கேளுங்க. சாரி எவ்வளோ? இது 4500 சார். எல்லாமே வா. ஆமாம் சார், இது எல்லாமே ஒரே ரேட் தான். சரி பாரு, உன்ட்டு என்ன கலர் இல்லையோ அதை செலக்ட் பண்ணிக்கோ. ஞாபகம் இல்லை, எடுத்துறது நீங்கள். இவா ஒருத்தி கொடுக்குறது நீ தாண்டி, உன்ட்டு என்ன கலர் இருக்குன்னு கூட ஞாபகம் இல்லையா? எடுத்து தான் தர முடியும், அதே மாதிரி நீ வச்சிருக்க முடியும். எனக்கு 5 சிலையா? ஆசை தான் உனக்கு. 5 சிலை இருக்கு உனக்கு? வேறு இருக்குது. நீ மட்டும் தான் இருக்கியா? அப்படின்னா உனக்கு ஒன்று, அப்புறம் பவி, சாமியா, அக்கா, பிரியா, 5 ஓகேவா? வேறு உங்கள் வீட்டில் யாரும் இல்லையா? சேலை குறைஞ்ச மாதிரி இருக்கும். என்னாச்சு? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கள். 5 பேர் தான் இருக்காங்களா? அம்மா சொல்லியா? அம்மா இந்த சிலை ஒத்துக்கிட மாட்டாங்க, வேண்டாம். ரவிலுக்கு வேறு சிலை எடுப்போம். சரி, அதுக்கு என்ன மட்டும் ஏன் கூட்டிருந்தீங்க? எல்லாரையும் கூட்டு வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம்ல, நான் வீட்டு போயிருப்பேன்ல வேலையை முடிச்சுட்டு. என்னாச்சுடி ஏக்கும்? எல்லாத்துக்கும் கார்டு கொடுத்துட்டீங்க போல. இல்லை, வாங்கிட்டு நேரம் உடனே தான் கொண்டு வந்தேன். இங்கே கொடுத்துட்டு போயிடலான்ட்டு. நாளைக்கு தான் கொண்டு கொடுக்கணும், ட்ரெஸ்ஸும் சேர்த்து கொண்டு கொடுக்கணும். சரி, செலக்ட் பண்ணுங்கள். உனக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடு, மீதி நாளும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணுங்கள், முதல்ல அவங்க எல்லோரும் எடுத்துக்கிடட்டும், மீதி நான் எடுத்துக்கிறேன். எது வந்தாலும் எனக்கு ஓகே தான். சரி, இது உனக்கு ஓகே தானா? இல்லை என்ன விலை கூடது வேணுமா? கோஆப்ரேட்டிவில் நான் சொன்னேன். சொல்லு. உங்கள் ஃப்ரெண்டு, ஒய்ஃபு, மைனி, அக்கா எல்லாத்துக்கும் இந்த சைடில் செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் வேறு வாங்கிட்டேங்க. சரி, எவ்வளோக்கு வேணும் சொல்லு. எனக்கு 2000 போதும். எதுக்கடி வீம்பு பண்ணிகிட்ருக்கேன்? எனக்கு பிடிச்சதானே வாங்கி தரணும் நீங்கள். உனக்கு பிடிச்சதான், ஆனால் இதில் எடுத்துக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு போல தான் எடுக்கணும்னு சொல்கிறேன். உனக்கு மட்டும் ஏன் கம்மியாக எடுக்கணுங்க? இல்லை 5 செலக்ட் பண்ணுவேன், உனக்கு எது பிடிச்சிக்கோ நீ எடுத்துக்கோ, புரியுதா? மீதி 4 அவங்ககிட்ட கூட அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. இல்லை நான் சொல்கிற கலர் 5 சரி செலக்ட் பண்ணி வச்சுருங்க, ஓகேவா? எனக்கு எல்லாரும் கூடலாம் சரி எடுத்துறப்பே வேண்டாம். எனக்கு 2000 எடுத்திருந்தா நான் தனியாக கட்டிக்குவேன். இல்லைன்னா எனக்கு வேண்டாம் சொல்லிட்டேன், நான் கட்ட மாட்டேன் இதில் எடுத்திருந்தா. எதுக்கு பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? எங்கே நின்று? நான் தனியாகவே இருந்துக்கிறேன். இல்லை எனக்கு மட்டும் ஒரு மாடலில் எடுத்து கொடுங்க, மற்றவங்களுக்குலாம் வேறு மாடலில் எடுத்து கொடுங்க சொல்லிட்டு, அப்படின்னா நான் கட்டிக்கிறேன். இதாண்டி அழகாக இருக்குது, புது மாடல். சரி இருக்கட்டும், அவங்க 4 பேர்த்துக்கு இதில் எடுங்க, எனக்கு வேறு மாடலில் எடுத்து கொடுங்க. நான் எது கொடுத்தாலும் நான் கட்டிக்குவேன். ஒரே மாடலாக இருக்கணும்னு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன், புரியுதா? எனக்கு இதை எடுத்தாலும் பரவாயில்ல ஒன்று, அவங்களுக்கு வேறு மாடலில் வேறு ரேட் கூடுனதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு நீங்கள் தனியாகவே எடுத்து கொடுத்துருங்க சொல்லி வச்சு. சரி, அவங்களுக்கு வேறு மாடலில் 4 ஒன்றா எடுக்கேன், இதில் மட்டும் உனக்கு எடுத்துக்கோ, ஓகேவா உனக்கு? மேடம், இந்த செகண்ட் கலர் மட்டும் தனியாக பில் போட்டுருங்க. ஓகே சார், ஒன்று போதுமா? இந்த மாடலில் ஒன்று போதும். வேறு எதுவும் உனக்கு புதுசாக வேணுமா? நான் வாங்கிக்கிறேன், போய் வாங்கிட்டு வரேன். நீங்கள் மற்றவங்களுக்கு எடுங்க. தனியாக போகாத, நான் வரேன் இரு. செலக்ட் பண்ணுங்கள், நேராக ஊற்றுல நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். பக்கத்தில் தானே வரேன், இங்கே கீழே இறங்கியே தனியாக போகிறேன். சரி, உனக்கு எடுத்துகிட்டு கால் பண்ணு, நான் பாப்பாவுக்கு எங்களுக்கு எடுத்துகிட்டு வரேன். எங்களுக்கு 2 நிமிஷம் தான் ஆகும், நான் செலக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு என்ன எடுக்க போகிறீங்க? என்ன எடுக்கணும்? சேமாக கட்டுவோமா? சேலை கலரில் எடுக்கீங்களா ரசிச்சுட்டேன்? சரி, சேமாக எடுக்கிறேன். சரியா? பிள்ளைங்களுக்கு நான் செலக்ட் பண்ணிகிட்ருக்கேன், எங்களுக்கு எடுத்துகிட்டு நீ சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்துடு. கால் பண்ணு. சரி. சரி, இப்போ கவனம், சீக்கிரம் செலக்ட் பண்ணிட்டு வந்துடும். அப்புறம் ஒரு விஷயம் மேடம், இப்போ ஒரு சைஸ் செலக்ட் பண்ணலாம், அதை தனியாக பேக் பண்ணிடுங்க சரிங்களா? இதில் இன்னொரு 4 சரி நான் சொல்கிறேன், அந்த 4 சரி தனியாக பேக் பண்ணி வச்சுருங்க சரிங்களா? வேறு கலெக்ஷன் பார்க்கணும் நீங்கள்? இது ஓகேவா சார்? வேண்டாம்னு சொன்னீங்க. இருக்கட்டும் சார், இதில் 4ஐயும் பேக் பண்ணிடுங்க சரிங்களா? ஆனால் தனியாக பேக் பண்ணிடுங்க, தனியாக பில் போட்டுருங்க. என்ன கலர்னு சொல்லிட்டு போங்க, நாங்கள் தனியாக பேக் பண்ணிடுவோம். இதில் சாண்டல் கலர் ஒன்று எடுத்து வச்சுருங்க சரிங்களா? மீதி 3 இந்த கலர் ஓகேவா? நான் இப்போ ஏற்கனவே சொன்னால அந்த 3 கலர். ஓகே சார், ஓகே. வேறு எதுவும் பார்க்கணுமா சார்? ஆமாம், வேறு வேஸ்ட் சட்டை சேமாக இருக்கா? இந்த சாரிக்கு மேட்சா? இருக்குது சார், அதை நான் எடுத்துகிட்டு வரேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஓகே சார், இதில் அந்த 2 சாரிக்கு மேட்சாக 2 கலர் எடுத்து வச்சுருங்க ஓகேவா? ஓகே சார். குட்டீஸ்க்கு பார்க்கணும். பொண்ணா பையனா சார்? 2 பேர்த்துக்குமே பார்க்கணும். வயசு சார்? ஒரு பையனுக்கு பொண்ணுக்கும் 3 மாதம் தான் ஆகுது, ஒரு பையனுக்கு 2 வயசு ஆகுது, ஒரு பொண்ணுக்கு 2 வயசு ஆகுது. சரி ஓகே சார், நான் எடுத்துகிட்டு வரவா? ஓகே, எடுத்துகிட்டு வாங்க. நியூ கலெக்ஷன் எடுத்து வாங்க, இல்லைன்னா சொல்லுங்கள், நான் போய் பார்த்துக்குறேன். சார், இப்போ மேலே போய் செலக்ட் பண்ணிக்கிறீங்களா? பிள்ளைங்க இருப்பாங்க. ஓகே சார், நான் பார்த்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே சார். சார், கொஞ்சம் சீக்கிரம் பில் போட்டுருங்க. என் ஒய்ஃப் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அதையும் சேர்த்து பில் போட்டுருங்க ஓகேவா? பட் இந்த 4 சரி அவங்களுக்கு தெரிய வேண்டாம் ஓகேவா? இதை நான் தனியாக வாங்கிக்கிறேன். ஓகே சார். சரி ஓகே, நான் செலக்ட் பண்ணிட்டு வரேன். ஓகே சார்.